புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் சிலருக்கு வாழ்வாராத உதவி வழங்கும் நிகழ்வு யாழ் சாவகச்சேரி கலாசார மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. யுத்தத்தில் அங்கங்களை இழந்த முன்னாள் போராளிகள் உள்ளிட்ட 20 பேருக்கான வாழ்வாதார உதவிகள் இதன்போது வழங்கப்பட்டன. தேசிய லோத்தர் சபை மற்றும் இலங்கை ராணுவத்தினர் இணைந்து இந்த வாழ்வாதார உதவியை வழங்கி வைத்தனர். இரு நடன நிகழ்வுகளை நாம் இங்கே கண்டோம். ஒன்று தமிழிலும் மற்றது ராணுவத்தினரால் சிங்களத்திலும் நிகழ்த்தப்பட்டன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் நிலைப்பாடும் அதுவே. இந்த நாட்டில் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும். இனியும் ஜாதி பேதம் மதவேதத்திற்கு நாட்டில் இடமளிக்க முடியாது. பிரதமருடன் ஜனாதிபதி இதற்கு தலைமை வகிக்கின்றார். இந்த 3 நாட்களிலும் பல்வேறு பகுதிகளுக்கும் நான் சென்றேன். பல்கலைக்கழக சமூகத்தினருடனும் கலந்துரையாடினேன். வடக்கை மையமாக கொண்டு பாரிய அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்கு நாம் எண்ணியுள்ளோம். யாழ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் உபபீடாதிபதி ஆகியோருடன் கலந்துரையாடி இதற்கான திட்டத்தை நாம் தீட்டியுள்ளோம்.